ஊடகவியலாளர்களின் தேசிய மாநாடு கொழும்பில் இன்று நடைபெற்றது. சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ஊடக சுதந்திரம் மற்றும் தகவல் அறியும் உரிமையை பாதுகாப்பதற்காக உயிரை பணயமாக வைத்து அர்ப்பணிப்பு செய்வதாக ஊடகவியலாளர்கள் இதன்போது சத்திய பிரமாணம் செய்தனர். பார்லிமெண்டத்தில் ஊடக சுதந்திரம் மற்றும் தகவல் அறியும் உரிமையை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்பு செய்யுமாறு விடுக்கப்படும் அழைப்பை குறிக்கும் வகையில் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் எழுத்தாணிகள் வழங்கப்பட்டன. ஊடகவியலாளர்களின் கோரிக்கைகள் மற்றும் யோசனைகள் இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. நாட்டின் ஊடக சுதந்திரம் மற்றும் தகவல்களை அறிவதற்கு ஊடக நிறுவனங்களுக்குள்ள உரிமை மற்றும் சுதந்திரத்தை தெளிவாகவே ஏற்றுக்கொள்ளும், அதே போன்று உறுதிப்படுத்தும் அரசியல்வாதி என்ற ரீதியில் உங்களது கருத்துக்களை செவிமடுப்பேன் என்பதனை கூற வேண்டியுள்ளது. அண்மையில் நான் அரசாங்கத்தில் இருந்து விலகி 2 நாட்களின் பின்னர் சிரச ஊடக வலையமைப்பில் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சி எவ்வாறு தடுக்கப்பட்டு மக்கள் அதனை பார்வையிடுவதற்கு இடமளிக்கப்படவில்லை என்பதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதே போன்று தற்பொழுது அரச ஊடகங்கள் செயற்படும் விதம் மிகவும் அருவருக்கத்தக்கதாக உள்ளதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த அரச ஊடகங்களில் பணியாற்றும் அப்பாவி ஊடகவியலாளர்கள் தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன். அவர்கள் தமது தொழிலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதனை மனச்சாட்சிக்காரி நான் அறிவேன். ஊடக சுதந்திரத்தை ஏற்படுத்தும் போது ஜனநாயகம் உருவாகிறது. மிகப்பெரிய பொறுப்புள்ளது. ஆகவேதான் இதனை செய்யுமாறு நாங்கள் கூறுகிறோம். அப்படியாயின் புதிய பாராளுமன்ற தேர்தலில் பின்னர் குறைந்தது 2 வருடங்களாவது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நிர்வகிக்க வேண்டும். நமக்கு தேவையாக உள்ள ஜனநாயக கட்டமைப்பை, சமூக பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க முடியும். அங்கிருந்து தொடர்ந்தும் ஒன்றாக செல்லுங்கள், இல்லாவிட்டால் பிரிந்து செல்லுங்கள். மேலும் சில ஜனாதிபதி வேட்பாளர்களும் இதன் போது கருத்து வெளியிட்டனர். கொள்கை ரீதியில் எமக்கு மாற்று கருத்துக்கள் இருப்பதால் நாம் தனித்து போட்டியிடுகின்றோம். நாம் இந்த நாட்டில் இடதுசாரி எதிர்காலத்திற்காக போராடுகின்றவர்கள். மக்களின் அபிலாஷைகளோடு நாம் ஒன்றிணைந்து பயணிக்கின்றோம். நாம் மீண்டும் ஒருமுறை கூறுகின்றோம், இந்த நடவடிக்கை ஜனவரி 8ஆம் தேதியோடு நிறைவு பெற மாட்டாது. மைத்ரி பாலனையா கருதே கிசிம ஜனமாதவேதியோ மைத்திரி நிர்வாகத்தின் கீழ் எந்த ஒரு ஊடகவியலாளரையோ எந்த ஒரு ஊடக நிறுவனத்தையோ விலை கொடுத்து வாங்க வேண்டாம். ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்த முடியாது. எந்த ஒரு ஊடகவியலாளரையும் கொலை செய்ய முடியாது. கை கால்களை உடைக்க முடியாது. அவர்களுக்குள்ள தகவல் அறியும் உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நமது கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்க வேண்டும் என நான் யோசனை முன்வைத்துள்ளேன். இந்த நாட்டில் ஏதேனும் செய்தி இருந்தால் அந்த செய்தியை எழுதுவதற்கான உரிமை இந்த நாட்டில் வாழும் அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் உள்ளது. இந்த தாய் நாட்டிலே பிறந்த எந்த ஒரு பகுதியை சேர்ந்தவர்களும் தமது உரிமையை பயன்படுத்தி மக்களுக்கு எழுத முடியும், மக்கள் வாசிக்க முடியும், கருத்துக்களை வெளியிடுவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். பல பிரபலமான ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு சூழ்நிலையை, ஒரு அடக்குமுறையை இந்த அரசு மேற்கொண்டு வந்தது. அதனூடாக ஊடக சுதந்திரம் என்பது இல்லாமல் அழிந்த வண்ணமே இருக்கின்றது. தற்சமயம் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக சக்தி மின்னல் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று தனி ஒரு நபருடைய வேண்டுகோளுக்கிணங்க அரசாங்கத்தின் சார்பிலே அந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். ஊடக சுதந்திரம் என்பது ஒருவருக்கு இனிப்பாகவும் இருக்கும், எதிராளிக்கு கசப்பாகவும் இருக்கும். ஆகவே கசப்பானவர்கள் தங்களுடைய குறைநிறைகளை சகித்துக் கொண்டு இனிப்பான செயல்பாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. கார்ல் மார்க்ஸ், லெனின் எமக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள் ஊடாக ஒன்றாக இணைந்து தாக்குதலை மேற்கொள்வோம், தனித்தனியாக தமது பயணங்களை மேற்கொள்வோம். ஊடக சுதந்திரத்தை பேணி குறிப்பாக தகவல் அறியும் சட்டத்தை இந்த நாட்டிலே அமுல் நடத்த வேண்டும் என்பதை பிரதான இலக்காக கொண்டு சகவாழ்வின் முக்கியமாக இருக்கின்ற தகவல் அறியும் சட்டத்தை கொண்டு கோரிக்கையை விடுத்துத்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உண்மையிலே வடகிழக்கு மாகாணத்திலே ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக வாழ்கின்றார்கள், சுதந்திரமாக செய்திகளை சேகரிக்கின்றார்கள்.
என்று கூறுகின்றார்கள். அப்படி இருந்தாலும் கூட சில இடங்களில் அந்த நிலைகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றதாக இல்லை. உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சில இடங்களிலே நடைபெறுகின்ற அந்த கூட்டத்திலே நாங்கள் செய்தி சேகரிப்பதற்கு சென்றிருக்கின்ற பொழுதெல்லாம் அங்கே சில அரச தரப்பு புலனாய்வு பிரிவினர் அங்கே வருகை தந்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எதிர்வருகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் கலந்து கொள்ள இருக்கின்ற இந்த வேட்பாளர்கள் யார் வெற்றி பெற்று வந்திருந்தாலும் ஊடக சுதந்திரத்தை மதித்தே இந்த வடகிழக்கு பிராந்தியத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து நிலையாக அவர்கள் சுதந்திரத்தோடு அந்த செய்திகளை எழுதி ஊடகங்கள் வாயிலாக இந்த அகிலத்துக்கு வெளிப்படுத்துவதற்குரிய அந்த ஏற்பாட்டை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று இந்த ஊடகவியலாளர்கள் வடகிழக்கு ஊடகவியலாளர்கள் சங்கம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். மோசமான ஊடக நெருக்குவாரங்களை எதிர்கொள்கின்ற ஒரு தேசமான ஒரு மண்ணான யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் வருகை வந்திருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் நாங்கள் பேசினதற்காக அல்லது இந்த நிகழ்வில் பங்கெடுத்ததற்காக மீண்டும் ஒரு விசாரணைகளுக்கு நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருப்போம். ஏற்கனவே நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிற்கு வருகின்ற ஒரு பயிற்சி பட்டறையின் போது கஞ்சா கடத்தியதாக நாங்கள் 15 பத்திரிகையாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டதும் அது தொடர்பாக நீங்கள் சகோதரர்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது அந்த உண்மையில் அந்த சம்பவம் எங்களை வடக்கு தெற்கு ஊடகவியலாளர்கள் ஒன்றிணைவதை தடுக்கின்ற ஒரு வகையாகத்தான் அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது. வடக்கு தெற்கு ஊடகவியலாளர்கள் ஒன்றிணைவதனூடாக ஒரு பலமான ஊடக கட்டமைப்பு இலங்கை முழுவதும் உருவாகக்கூடாது என்ற ஒரு திட்டத்தின் கீழே அந்த கஞ்சா நாடகம் அரங்கேற்றப்பட்டது.